ஒலிகேஎஸ் அகாடமி சார்பாக உங்களுக்கு இலவசமா ஆன்லைன்ல மேக்ஸ் வாங்கிட்டு இருக்கோம். அதன்படி பாத்தீங்கன்னா இப்போ நம்ம சிம்பிளிஃபிகேஷன்ல பாத்தீங்கன்னா டாபிக் சிம்பிளிஃபிகேஷன்ல இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டைப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைப் சீரிஸ் ஓகேங்களா. நம்பர் சீரியஸ், அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன், ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன், அதாவது தமிழ்ல எண்கள் சம்பந்தமான கணக்கு ஓகேவா. எண் வரிசைன்னு சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷனா கூட்டுத்தொடர் வரிசைன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷனா பெருக்குத்தொடர் வரிசை ஓகேங்களா. இப்போ நம்ம வீடியோல நம்பர் செட்ஸ் பத்தி பார்ப்போம். அடுத்த வீடியோல அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன், ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் வச்சு பார்ப்போம். சரி வாங்க கிளாஸ் போகலாம். இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் பாருங்க நம்பர் சீரிஸ் எடுத்துக்கோங்க. அதுல வந்து நம்ம நம்பர் சீரிஸ் நேச்சுரல் நம்பர்ஸ் ஃபார்முலாஸ் தான் நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. இதுல நேச்சுரல் நம்பர்னா ஒன்ல இருந்து கவுண்ட் ஆகிற நம்பர் தான் நேச்சுரல் நம்பர் சொல்லுவோம் ஓகேங்களா. இதுல ஹோல் நம்பர்னா ஜீரோல இருந்து கவுண்ட் ஆகிற நம்பர் வந்து ஹோல் முழு எண்கள் சொல்லுவாங்க ஓகேங்களா. தமிழ்ல சொன்னா முழு எண்கள் சொல்லுவாங்க. இப்போ பாருங்க இப்போ நம்மளுக்கு நேச்சுரல் நம்பர் இந்த இயல் எண்கள் சொல்லுவாங்க தமிழ்ல ஓகேங்களா. இயல் எண்கள் இல்லை இயற்கையான எண்கள் கூட சொல்லுவாங்க. இப்போ நேச்சுரலா நம்ம எப்படி சொல்லுவோம், ஒரு எண்ணை வந்து நம்ம இப்போ ரன்னிங் ரைஸ் நம்ம எப்படி சொல்லுவோம்னா 1 2 3 மாதிரி தான் சொல்லுவோம். அப்போ இதுதான் வந்து நேச்சுரல் நம்பர் சொல்லுவாங்க. ஒரு நேச்சுரலா நம்ம சொல்லக்கூடிய நம்பரை நேச்சுரல் நம்பர் சொல்லுவாங்க. எப்பயுமே நம்ம ஜீரோ கவுண்ட் பண்ண மாட்டோம், ஒன்ல தான் கவுண்ட் பண்ணுவோம். அதனால நம்ம எப்பயுமே இயற்கையான நம்பர் யூஸ் பண்றதுனால இது வந்து நேச்சுரல் நம்பர் பேர் இருக்குது. அதன்படி பாத்தீங்கன்னா எல்லாமே ஒன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா. 1 2 3 4 இந்த மாதிரி லைனா போடக்கூடிய நம்பரை இப்படி எவ்வளவு நம்பர் பண்ணாலும் அதை வந்து கூட்டும் போது ஓகேங்களா, ஃபைனலா கூட்டும் போது இப்போ ஒரு ஃபார்முலா கிரியேட் ஆகும். அதான் n இன்ட்டு n பிளஸ் 1 டிவைடட் பை 2 சரிங்களா. இது சம பார்க்கணும் புரியும். அதே மாதிரி அதே ஒன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய நம்பரை ஸ்கொயர் பண்ணிக்கலாம். அது எவ்வளவு நாளும் போகணும் சரிங்களா. அப்படி போகும்போது ஃபைனலா உங்களுக்கு எப்படி பார்க்கலாம் அப்படின்னா n plus 1 2n plus 1 divided by 6 இந்த மாதிரி முடியும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா n plus 1 divided by 2 அப்படி முடியும். செகண்ட் ஃபார்முலா n plus 1 2n plus 1 by 6 முடியும். அதே மாதிரி நீங்க நேச்சுரல் நம்பரை எவ்வளவு கியூப் பண்றீங்க, நேச்சுரல் நம்பர் கியூப் பண்றீங்க 1 2 3 4 கியூப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போது கூட உங்களுக்கு எந்த மாதிரி ஃபார்முலா கிடைக்கணும்னா n into n plus 1 divided by 2 the whole square ஓகேங்களா. இந்த ஃபார்முலாக்குலாம் டெரிவேஷன் இருக்கு, நமக்கு அந்த அளவுக்குலாம் தேவை கிடையாது டிஎன்பிசி படிக்கிறதுனால. இந்த ஃபார்முலா வந்து நம்ம மெமரி பண்ணிக்கிட்டா போதுமானது சரிங்களா. ஓகே இப்போ வந்து ஃபோர்த் ஃபார்முலா பார்ப்போம். இதை பார்த்துக்கோங்க. இந்த ஃபார்முலா கேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து சம்ஸ் பார்க்க போறோம். இப்போ பாருங்க அடுத்த ஃபார்முலா பாருங்க. இது நம்மளுக்கு அந்த இம்பார்ட்டன்ட் இல்லை, இருந்தாலும் சும்மா தெரிஞ்சுக்கோங்க. சம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் n ஆட் நம்பர்ஸ் தான் ஒற்றைப்படை எண் கொடுத்தது. அதாவது ஃபர்ஸ்ட் n ஆட் நம்பர்னா இந்த இடத்துல ஒற்றைப்படை இருக்கீங்களா. இது எப்படி சொல்லணும்னா முதல் ஏழு எண்கள்ல இருந்தே கூடுதல் மாதிரி தான் சரிங்களா. அப்புறம் இங்க ஒண்ணு தானே ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்போ இந்த ஒற்றைப்படை எண்கள் கூடுதல் நான் பொதுவாக போட்டேன். ஆனா இங்க தமிழ்ல நீங்க வந்து எப்படி கன்சிடர் பண்ணீங்கன்னா இது மாதிரி கன்சிடர் பண்ணீங்க. இப்போ இதை எப்படி சொன்னா உங்களுக்கு ஏழு எண்கள் சொன்னா இல்லையா. இப்போ இதை நீங்க எப்படி கன்சிடர் பண்ணணும்னா முதல் ஏழு எண்களின் ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் அப்படின்ற மாதிரி நீங்க கன்சிடர் பண்ணிக்கணும் சரிங்களா. முதல் ஏழு எண்களின் ஒற்றைப்படை எண் கூடுதல்ன்ற மாதிரி நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்படி கன்சிடர் பண்ணா இப்போ ஒற்றைப்படை எண்கள் மட்டும் பாத்தீங்கன்னா 1 3 5 7 9 11 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஃபைனலா அப்படியே இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு நம்பர் போடுங்க. இப்போ இந்த இடத்துல வந்து இது 10th பிளேஸ் போட்டா கூட 2 + 10 வந்து 20 + -1 வந்து 90. உங்களுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் இந்த பிளேஸ்ல வரக்கூடியது ஒற்றைப்படை நம்பர் தான் இருக்கும். அதாவது ஒற்றைப்படை நம்பர் தான் தெரியும் இல்லையா. இப்போ வந்து ஆட் நம்பருக்கும் ஈவன் நம்பருக்கும் வித்தியாசம் வந்து ஆட் நம்பர் தான் இருக்குது. ஆட் நம்பர் தான் 1 3 5 7 9 இந்த மாதிரி போயிட்டே இருக்கிற நம்பர். இது வந்து ஈவன் நம்பர்னு சொல்லுவாங்க, இரட்டைப்படை எண்ணுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒற்றைப்படை எண்ணுன்னு சொல்லுவாங்க, இது வந்து இரட்டைப்படை எண்ணுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 2 4 6 8 10 இந்த மாதிரி போயிட்டே இருக்கு சரிங்களா. நான் உங்களுக்கு இந்த பிளேஸ்ல வந்து இப்போ இது 10th பிளேஸ்ல இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், இது தேர்ட் பிளேஸ் அப்படி கன்சிடர் பண்ணுவது. இந்த பிளேஸ் வந்து 10th பிளேஸ்ல இருக்கிறவங்க கன்சிடர் பண்ணி எண்ணுக்கு வந்து நீங்க வேல்யூ 10 கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒற்றைப்படை எண் தான் வரும் சரிங்களா. அப்போ இந்த 10 கொடுத்தீங்கன்னா 20 - 1 = 19. அப்போ இந்த 10th பிளேஸ்ல 19 இருக்கு. இதே மாதிரி எண்ணுக்கு நீங்க 20 கொடுத்தீங்கன்னா அப்போ 20th பிளேஸ்ல யார் இருக்காங்கன்ற மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு -1 40 - 1 = 39 ஓகேங்களா. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சரியா. அப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் n ஆட் நம்பர் சொல்லிருக்காங்களா n² ஓகேங்களா. அப்போ டைரக்டா இந்த மாதிரி ஒரு சம் வந்து டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. நம்ம டைரக்டா n² பண்ணா போதுமானது. இந்த லாஸ்ட்ல இங்க வந்து அந்த வேல்யூ கொடுத்துருப்பாங்க. இந்த வேல்யூவை என்ன சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா நம்மளுடைய ஆன்சர் சரிங்களா. சரி சம்மு போடும்போது பார்ப்போம். இப்ப பாருங்க அடுத்த 5வது ஃபார்முலா பாருங்க. சம் ஆஃப் தி ஸ்கொயர் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் n ஆட் நம்பர்ஸ். இப்போ ஒற்றை எண்களின் வர்க்கங்களின் கூடுதல், அதாவது முதல் இந்த சம் ஆஃப் தி ஸ்கொயர் ஆஃப் ஃபர்ஸ்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் n ஆட் நம்பர் என்னன்னா முதல் இயல் ஒற்றைப்படை எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் கேட்கறாங்க. இந்த இடத்துல நம்ம மென்ஷன் கூட படிக்கலாம். இந்த இடத்துல என்ன மாதிரி மென்ஷன் முதல் இயல்
எண்களின் ஒற்றைப்படை எண்களின் ஒற்றைப்படை எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் மாதிரி டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஒற்றைப்படைனா 1, 3, 5. அப்ப அதை ஸ்கொயர் பண்றோம். இந்த வேல்யூ ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு வாங்கலாம் எப்படி கிடைக்கும்னா இந்த மாதிரி கிடைக்கும். ஃபைனலா வந்து இந்த வேல்யூ நீங்க ஏதாவது இந்த பிளேஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூ இப்போ அதாவது இந்த இடம் வந்து 10th பிளேஸ்ல இருக்கு இல்ல 20 பிளேஸ்ல இருக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணா கரெக்டா நமக்கு ஒற்றைப்படை தான் வரும். சரிங்களா? சரி, நீங்க முன்ன போட்ட மாதிரி தான் இந்த சம்பவம். இப்போ நீங்க எக்ஸாம்பிளுக்கு இங்க 10 போட்டா இந்த இடத்துல நான் என்ன ஆகும்னா 19 ஸ்கொயர் மாதிரி தான் வரும். சரிங்களா? அப்போ இந்த 90 இப்போ இந்த 90 தான் என்ன நம்ம கன்சிடர் பண்ணி இதை சப்ஸ்டிட் பண்ற மாதிரி இருக்கும். இது சும்மா பாத்துக்கோங்க. இந்த ஃபார்முலா அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல. சும்மா பாத்துக்கோங்க. n bracket n 4x square minus 1 divided by 3 இதான் இதோடைய ஃபார்முலா. சரிங்களா? இந்த மாதிரி ஃபார்முலாஸ்ல நீங்க என்ன பண்ணணும்னா இப்போதைக்கு மெமரி பண்ண முடியாது. இந்த ஸ்டார்டிங் இது மட்டும் தான் ஸ்கூல் புக்ல இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, செகண்ட் ஃபார்முலா, தேர்ட் ஃபார்முலா, இந்த ஃபோர்த் ஃபார்முலா மட்டும் தான் ஸ்கூல் புக்ல இருக்கு. இந்த ஃபிஃப்த் ஃபார்முலா எல்லாம் ஸ்கூல் புக்ல கிடையாது. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி கடைசி ஒரு நாளைக்கு முன்னாடி இதெல்லாம் உட்காந்து எழுதி பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து மறக்காம இருக்கும். நீங்க என்னதான் எனக்கு படிச்சாலுமே இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் மறந்துடும். கடைசி எக்ஸாம் ஒரு நாளைக்கு முன்னாடி படிச்சீங்கன்னா ஒரு நாள் ஞாபகம் வரும். சரிங்களா? ஓகே. ஒரு சில ஃபார்முலாஸ் மட்டும் தான் இருக்கும். ஃபார்முலாஸே கிடையாது. நமக்கு இருக்கிறதே மொத்தம் பாத்தீங்கன்னா 10 டாபிக் தான் இருக்கு நம்ம மேத்தமெட்டிக்ஸ்ல. அதுல இந்த சிம்பிளிஃபிகேஷன் இந்த ஒரு 5-6 ஃபார்முலா மட்டும் நீங்க வந்து எழுதிட்டு போற மாதிரி இருக்கும். அப்புறம் மென்சுரேஷன் ஃபார்முலா எழுதி படிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறமா காமன் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு 20 ஃபார்முலா படிக்கிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? சரி பாருங்க. சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த ஃபர்ஸ்ட் n ஈவன் நம்பர்ஸ் வந்து இரட்டைப்படைகளின் வர்க்கங்களின் கூடுதல்கள் கேட்கறாங்க. சரிங்களா? முன்ன வந்து ஒற்றைப்படை எண்கள் பார்த்தோம். இப்ப இரட்டைப்படை எண்கள் பார்க்கணும். சரிங்களா? இப்போ இரட்டைப்படை எண்கள் பாருங்க. இப்போ இரட்டைப்படை எண்களுக்கு முன்னாடி ஒற்றைப்படைகள் மட்டும்தான் பார்க்கணும். இரட்டைப்படை டேரக்டா எதுக்கு போயிட்டோமா? சரி விடுங்க. இப்போ இரட்டைப்படை வர்க்கங்கள் பார்க்க முன்னாடி இது இப்போ வந்து நம்ம நார்மலா பண்ணலாம் 2, 4, 6 பிளஸ் இப்படி பண்ணீங்கன்னா 2n எப்படி வரும்? அதாவது இப்போ காமன் எடுத்துட்டா 1, 2, 3, 4 பிளஸ் அப்போ இந்த ஃபார்முலா என்ன பண்ணலாம்? ஸ்டார்டிங் ஃபார்முலாவா? ஸ்டார்டிங் என்ன பண்ணலாம்? இதுக்கு 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய நம்பர் வந்து n into n plus 1 divided by 2 பார்த்தோமா? அங்க ஒரு 2 இருக்கா? அங்க ஒரு 2 இருக்கு. இந்த 2 இந்த கேன்சல் ஆகும். அப்போ 1 plus 2 plus 3 plus 4 போச்சுன்னா n plus 1 இதுதான் இதனுடைய ஃபார்முலா. அதனுடைய ஸ்கொயர் ஃபார்முலா இந்த ஃபார்முலா. சரிங்களா? இந்த ஃபார்முலா எதுவும் வரல. சரிங்களா? இந்த இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, அதுதான் இது. சரிங்களா? ஒரு ஃபார்முலா இருக்கு, அதுதான் இது. சரிங்களா? n into n plus 1 ஓகேவா? n into n plus 1 ஓகே பாருங்க. 2 plus 4 plus 6 இந்த மாதிரி ஃபார்முலா வந்துச்சுன்னா 2n equal to n plus 1 இந்த ஃபார்முலா. சரிங்களா? இது வந்து நம்ம எழுதி போடல, அதுக்கான டெஃபினிஷன் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேங்களா? இது எப்படி வந்து கிரெடிட் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி 2 காமனா வெளியே எடுத்தா 1 plus 2 plus 3 வரும். இந்த ஃபார்முலா வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இருக்கிற மாதிரி இருக்கும். அங்க 2 எக்ஸ்ட்ரா இருக்கிறனால இந்த 2 இங்க போட்டு இந்த 2 இந்த 2 கேன்சல் பண்ணா நமக்கு வந்து n into n plus 1 கிடைக்கும். சரிங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஃபார்முலா வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை. எக்ஸாம் கிட்ட போகும்போது படிச்சுட்டு போனா போதும். அந்த 4 ஃபார்முலா வந்து நல்லா படிச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. ஒற்றைப்படை எண்களின் கனங்களின் கூடுதல். முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கொயர் பார்த்தாச்சு. இப்போ கியூப் பார்க்க போறோம். முன்ன ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா? முன்ன என்ன ஃபார்முலா? ஸ்கொயர் பார்த்தோம். ஓகேவா? ஸ்கொயர் பார்த்தோம். 2 ஸ்கொயர் 4 ஸ்கொயர். இப்போ பாருங்க என்ன பார்க்க. இப்போ இதே மாதிரி விண்டோ சம்ல என்ன பார்த்தோம் பாருங்க. ஸ்கொயர் பார்த்தோமா? ஒற்றைப்படைக்கு பாருங்க. பின்ன வந்து ஒற்றைப்படைக்கு வந்து நார்மலா இருந்தா 1, 3, 5 இருந்தா அதுக்கு ஒரு ஃபார்முலா n ஸ்கொயர் பார்த்தோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதே வந்து ஒற்றைப்படை வர்க்கங்கள்னு பாத்தீங்கன்னா ஸ்கொயர் பண்ணா இந்த ஒற்றைப்படை வர்க்கங்களின் கூடுதல் பார்த்தா 1 ஸ்கொயர் 2 3 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் பார்த்தா n 4n ஸ்கொயர் மைனஸ் 1 3 பார்த்தோம் ஃபார்முலா. இப்போ பாத்தீங்கன்னா இந்த இரட்டைப்படைகள் ஸ்கொயர் டேரக்டா போட்டேன். அப்போ அந்த இரட்டைப்படை வந்து நார்மலா இருந்தா எப்படி இருக்குன்னா இந்த ஃபார்முலா பார்த்தோம். அதோட ஸ்கொயர் இந்த ஃபார்முலா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கியூப் ஃபார்முலா பார்க்க போறோம். சரிங்களா? கியூப் ஒற்றைப்படைகளின் கனங்களின் கூடுதல் பார்க்க போறோம். இப்ப பாருங்க. சம் ஆஃப் த கியூப்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் n ஆக்ட்ஸ் இந்த மெத்தட் பார்க்க போறோம். இதுல 1 cube 3 cube 5 cube இப்படி போயிட்டே இருந்துச்சுன்னா 2n minus 1 the whole cube equal to n square minus 1. சரிங்களா? ஓகே, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது சும்மா பார்த்துக்கோங்க, இது அதாவது இம்பார்ட்டன்ட் இல்லை. நெக்ஸ்ட் பாருங்க. இதே மாதிரி சம் ஆஃப் த கியூப்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் n ஈவன். ஓகேங்களா? முன்ன வந்து ஆட் பார்த்தோம். இப்போ ஈவன் பாருங்க. ஈவன் நேச்சுரல் நம்பர் பார்த்தீங்கன்னா இரட்டைப்படைகளின் கனங்களின் கூடுதல் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபார்முலா. சரிங்களா? இதை நீங்க சும்மா எழுதி பார்த்துக்கோங்க, போதுமானது. இது வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை. சரி, நம்ம அவங்க சம்முக்கு போயிடுவோம். இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் சம். Find the sum of the first 50 positive integer அப்படின்னா முதல் 50 எண்களின் கூடுதல் என்னன்னு கேட்கறாங்க. அப்போ முதல்னா ஃபர்ஸ்ட் வந்து கவுண்ட் பண்ணணும்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ எப்படி கவுண்ட் பண்ணலாம்? முதல் 50 எண்கள்னா
இப்போ 1 ஓகேவா 1 இப்போ 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் 4 பிளஸ் இப்போ போயிட்டே இருக்கு. கடைசியில் வந்து 50 வரையும் சரிங்களா. இது ஒவ்வொன்றா கவுண்ட் பண்ணா டைம் ஆகும். அதுக்கு தான் நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா வந்து கிரியேட் ஆயிருக்கு. அந்த ஃபார்முலா பேர் என்னன்னா n plus 1 divided by 2. அப்போ என்ன கேட்குறாங்க, முதல் 50 எண்கள். அப்போ கடைசியில் இருக்கிறதா நம்ம என்ன கன்சிடர் பண்ணோம்னா என்ன கன்சிடர் பண்ணுவோம் சரிங்களா. அப்போ நம்ம இந்த என்ன கன்சிடர் பண்ணா லாஸ்ட் எடுக்கிறது இங்க 50 போடுவோமா இந்த ஃபார்முலால. இந்த 50 plus 1 51 போடுவோமா, கீழே டிவைடட் பை 2 சரியா. அப்போ இந்த 2வையும் 50 அடிச்சா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 25 டிவைடட் பை 25 மைனஸ் 51 கிடைக்கும். இப்போ 25 50 மல்டிப்ளை பண்ணலாமா, இப்போ எப்படி பண்ணலாம் 25 50 plus 1 பண்ணலாமா, ஈஸியா பிரிச்சுக்கலாம். இப்போ 25 50 ஈஸியா பண்ணா 1250 பிளஸ் 25 இப்படி பண்ணலாமா. அப்போ 12 நம்மளுக்கு 75 ஆன்சர். புரிஞ்சுங்களா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி வாங்க செகண்ட் சம் பார்ப்போம். ஒன்றும் இல்லை, ஈஸி தான் சரிங்களா. இந்த 50 வந்து என்ன சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட் பாருங்க, find the sum of the constitutive numbers 25 plus 26 plus 27 plus 28 plus dot plus 100 கேக்குறாங்க. தமிழ்ல படிக்கிறோம். சப்போஸ் 25 26 27 28 இதை கூட்டும் போது ஓகேங்களா பிளஸ் 100 இது லாஸ்ட் வந்து இதுதான் சரிங்களா. லாஸ்ட் வந்து 100. அப்போ 25 100 வரையும் கூட்டும் போது அடுத்தடுத்த 7 பேர் கூடுதல் என்னன்னு கேட்கறாங்க. இப்போ நீங்க வந்து 25 இருந்து 25 26 இந்த மாதிரி 27 28 போயிட்டே இருக்கு. இது வரையும் 100 வரையும் கூப்பிட்டா உங்களுக்கு என்ன வரும்ன்ற மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்க சரிங்களா. அப்ப நமக்கு தான் ஃபார்முலா தெரியும் இல்லையா, என்ன ஃபார்முலா தெரியும். ஆனா நம்மளுடைய ஃபார்முலா பாத்தீங்கன்னா எதுல ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1 plus 2 plus 3 plus 4 plus dot plus n equal to n into n plus 1 divided by 2 கிடைக்கும் நம்ம ஃபார்முலா. ஆனா இங்க வந்து 25 ஸ்டார்ட் ஆகுது, நம்மளுடைய ஃபார்முலா 1 ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பரை வச்சுதான் நம்ம வந்து சால்வ் பண்ணணும். இப்போ நான் சொல்றேன்னா 1 plus 2 plus 3 plus 4 plus dot plus நான் 100 வரையும் எடுத்துட்டு போறேன் ஃபர்ஸ்ட் சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட் 100 வரையும் எடுத்துட்டு போறேன். இப்போ இந்த என்ன வந்து என்னது 100. இப்போ இதை நான் சப்ஸ்டிட் பண்ண போறேன் 100 இங்க 101 டிவைடட் பை 2 அடிக்குதுன்னா மிக்சி தான் வச்சிடலாம். இங்க 50 வருமா, அப்போ 50னா என்ன வரும் 50 என்ன வரும் 5050. அப்போ 5050 வருமா இந்த இடத்துல 5050 சரி 5050 தெரியும். அப்போ இது வந்து மொத்தமா 1ல இருந்து கவுண்ட் பண்ணா இந்த 100 வரையும் பாத்தீங்கன்னா 5050 ஒன்னது. ஆனா நமக்கு இந்த மிட் பாயிண்ட்ல 25 வரையும் இப்போ வந்து 1 2 3 4 5 இப்போ நமக்கு இந்த இடத்துல 25 இருக்கு. அப்ப இதுக்கு முன்னாடி நம்பர் என்ன இருக்கும் 24 இருக்கும். அப்ப இதுவரை நமக்கு தேவையில்லை. இதனுடைய நம்பர்ஸை வந்து ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி இந்த 5050 மைனஸ் பண்ணி நம்மளுடைய ஆன்சர் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல n வந்து 24. இந்த ஃபார்முலா n வந்து என்னது 24 24 plus 1 25 divided by 2. இது அடிச்சா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் 12 கிடைக்கும். 12 25 மல்டிபிள் பண்ண என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 12 25 மல்டிபிள் பண்ணலாமா 20 plus 5 அடிச்சுட்டோமா. அப்போ பண்ண நமக்கு என்ன வரும் இங்க 240 பிளஸ் இங்க என்ன வரும் 60 கிடைக்கும். அப்போ என்ன கிடைக்கும் 300 கிடைக்கும் சரிங்களா. புரிஞ்சா உங்களுக்கு. இப்ப பாருங்க நம்மளுடைய ஃபுல் வேல்யூ என்னது 1 plus 2 plus 3 plus இதுல 100 வரையும் மாத்தோம் 5050 பார்த்தோமா. இதுல நமக்கு என்ன தேவையில்ல, இது வரையும் தேவையில்ல. அதாவது 1 plus 2 plus இது போயிட்டே இருக்கும்போது 24 வரையும் தேவையில்ல. நமக்கு தேவை 25 24 100 தான் தேவை. அப்போ நமக்கு வந்து 5050. அப்போ இந்த ரெண்டா ஸ்பிளிட் பண்ணலாம். அப்போ இந்த 1ல இருந்து 24 வரையும் இதோட ஃபுல் வேல்யூ எவ்வளோ 300 சரிங்களா. நமக்கு என்ன தேவை 25 26 தான் தேவை. அப்போ இதை பிராக்கெட் வச்சுக்கலாம் 25 26 plus plus 100 equal to 5050. இது மட்டும் தான் தேவை. இது அப்படியே போயிட்டோம் சரிங்களா. இதுக்கு நான் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன் எக்ஸ்னு ஓகேங்களா. அப்போ இந்த 5050 உள்ளது 300 போயிடுச்சுன்னா நம்ம கேன்சல் என்ன வரும், இந்த 50 அப்படிதான் வரும். இங்க 4 வரும். இங்க வந்து 9ல 3 போச்சுன்னா என்ன வரும் 9ல 3 போனா 6 வருமா. ஓகேவா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சரிங்களா. ரைட்டா நம்ம போட்டது பார்த்துக்கோமா 300 இருக்குன்னா 0590 சாரி இது தப்பு போயிடுச்சு. இங்க 7 இங்க 7 சரியா. அப்போ 7 அப்போ 4750. இதனுடைய ஆன்சர் என்ன 4750. உங்களோட எழுதிக்கலாம் 4750. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது உங்களுக்கு சரிங்களா. ஒரு வாட்டி வேணா பாத்துக்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன கேட்கறான்னா நம்மளுடைய ஃபார்முலா கொஸ்டின் கேட்கல, அவன் வந்து என்ன கேட்கறான்னா
25ல இருந்து 100 வரையும் ஆட் பண்ணா என்னன்னு கேட்கறான். ஆனா நம்மளுடைய பார்க்க 1ல இருந்து ஆட் பண்ற மாதிரி கிரியேட் ஆகுது. சரி நான் என்ன பண்றேன், 1ல இருந்து 100 வரையும் எழுதிக்கிட்டு ஃபர்ஸ்ட் 1ல இருந்து 100 வரையும் எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்குற மாதிரி ஒரு ஃபார்முலா எழுதிக்கிறேன். அப்படி பண்ணா என்னக்கு 100 கொடுத்தீங்கன்னா எனக்கு ஆன்சர் வந்து 5050 கிடைக்குது. எனக்கு இப்போ என்ன தேவைன்னா 1ல இருந்து 24 வரையும் நம்பர் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்னா 300 கிடைக்கும். நமக்கு ஆன்சர் என்ன கேட்கறான், 25ல இருந்து தான் 100 வரையும் தான் என்னன்னு கேட்கலாம். 25ல இருந்து 100 தான் என்ன கேட்கலாம். அப்ப இந்த 1ல இருந்து 24 வரையும் நம்ம மைனஸ் பண்ணிடுவோமா. அப்ப இந்த 1ல இருந்து 24 கண்டுபிடிச்ச வேல்யூ வந்து 300. இப்போ இந்த 1ல இருந்து 100 வரையும் கண்டுபிடிச்ச வேல்யூ வந்து 5050. அப்போ இந்த 1ல இருந்து 100 வரையும் கண்டுபிடிச்ச 5050 வந்து இந்த 1ல இருந்து 24 வரையும் கிடைச்ச 300 மைனஸ் பண்ணா நமக்கு 4750 மாதிரி ஆன்சர் கிடைக்குது. சரிங்களா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த சம் பார்ப்போம். இப்ப பாருங்க, find the sum of the squares of the first 60 natural numbers. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரெப்ரசன்ட் எதை பத்தி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். 1 + 2 + 3 n × 8 + 1 / 2 பார்க்கிறோம். இப்போ ஸ்கொயர் ஃபார்முலா பார்க்கிறோம். சரி பாருங்க, find the sum of the square of the first 60 natural number. முதல் 60 இலக்கங்களின் கூடுதல் கண்டுபிடிச்சு கேக்குறாங்க. அப்போ இது ஸ்கொயர்னா என்னது, 1 square 2 square 3 square ஃபார்முலா n × 8 + 1 2n + 1 / 6 தான் ஃபார்முலா. சரிங்களா, அப்ப இந்த இடத்துல என்ன சொல்ல யாரு, n யாருன்னா 60. சரிங்களா, இப்போ நம்ம இது வந்து क्वेश्चन எழுதும்போது எப்படி எழுதணும்னா, அவன் கேக்குற மெத்தட் எழுதுனா அவன் என்ன கேட்கறான்னா 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் இப்படி போயிட்டே இருக்கு. இப்படி நீங்க 60 வரையும் ஒவ்வொரு நம்பரையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 60 வரையும் கேட்கறாங்க. நம்ம அதுக்கான ஒவ்வொன்றையும் பண்ண தேவையில்ல, நம்ம ஃபார்முலா தெரியும், அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண போறோம். இந்த லாஸ்ட் நம்பரை தான் நம்ம என்ன நினைக்க போறோம் எப்பயுமே. அப்ப 60ன்றது என்ன கிடைக்குதுன்னா என்ன கிடைக்கும், இப்போ வந்து n வந்து எவ்வளோ 60 + 1 61. இந்த 60 சப்ஸ்டிட் பண்ணா 2 × 16 என்ன வரும் 120 வரும். 120 + 1 120 வரும். சரிங்களா, டிவைடட் பை 6 வரும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ எதை ஈஸியா அடிக்க பாருங்க. இப்போ இந்த 61 121 அடிச்சா ரொம்ப அடிக்க முடியாது. அதனால 6ஐயும் இந்த 60 அடிச்சா எனக்கு என்ன கிடைக்கும்னா 10 கிடைக்கும். 10 61 121. சரிங்களா, இதை மல்டிபிள் பண்ணா உங்களுடைய ஆன்சர். சரி மல்டிபிள் பண்ணிடுவோமா. பாருங்க எப்படி பண்ணலாம், மல்டிபிள் பண்ணலாம். 61 நான் என்ன பண்றேன் 120 + 160. சரிங்களா, அப்புறம் 10 வந்து ஈஸி தான் மல்டிபிள் பண்றது, அவ்வளோ டபுள். இப்போ இது ஈஸியா பண்ணிடுவோமா. இப்போ எப்படி பண்ணலாம், இப்போ இதை 1ஆல் இது பண்ணா 120 தான் வரும். இந்த 6ஆல் இது பண்ணா நமக்கு 730 வரும். சரிங்களா, 730 வரும். 0 2 3 720 இங்க ஒரு பிளஸ். இப்போ இங்க 61 1 8 3 73 81 அதோட ஒரு மல்டிபிள் என்னன்னா 73810. சரிங்களா, நம்மளோட ஆன்சர் 73810. சரி புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்க, இதே இந்த சம் பார்த்தோம் இல்லைங்களா, இந்த 25 சம், இந்த சம் பார்த்தோம் இல்லையா, சேம் இதே மாடல்ல ஸ்கொயரையும் பார்த்துக்கோமா. அதே மாடல் தான், ஒரு வாட்டி இந்த மாடலை பார்த்துக்கோங்க. இப்போ பண்ணோம் இல்லைங்களா, இதே மாதிரி தான் அந்த சம்மையும் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்க, find the sum of the consecutive numbers 5 square 6 square 7 square + 8 square + 9 square + 9 square கேக்குறாங்க. ஓகேங்களா, 5 ஸ்கொயர் + 6 ஸ்கொயர் 7 ஸ்கொயர் 8 ஸ்கொயர் 9 ஸ்கொயர் 10 ஸ்கொயர் ஆகிய அஷ்டத் எண்ணின் கூடுதல் என்ன கேக்குறாங்க. நம்மளுடைய ஃபார்முலா எதுல ஸ்டார்ட் ஆகுது, நம்மளுடைய ஃபார்முலா வந்து எதுல ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1 தான் ஸ்டார்ட் ஆகும். அதாவது 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் டாட் + n ஸ்கொயர் = n × n + 1 2n + 1 divided by 6. சரிங்களா, இதுதான் நம்ம ஃபார்முலா. நம்ம ஃபார்முலா 1 தான் ஸ்டார்ட் ஆகுது, ஆனா ஆன்சர் 5ல இருந்து புரியுது. சரி நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் 1 ஸ்கொயர்ல இருந்து எடுத்துக்கலாம். 1 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் டாட் லாஸ்ட் எதுல முடியுது 10 ஸ்கொயர். சரிங்களா, இதுல நான் எடுத்துக்க போறேன். இப்போ n வந்து 10 ஆயிடுச்சு. அப்ப n க்கு வந்து வேல்யூ 10 சப்ஸ்டிட் பண்ணா எனக்கு இங்க 10 இங்க 10 + 1 வந்து 11. இங்க வந்து 10 சப்ஸ்டிட் பண்ணா 20 + 1 21 divided by 6 கிடைக்கும். இப்போ நாம இதை அடிச்சா என்ன கிடைக்கும் ஆன்சர். இப்போ பாருங்க, இப்போ அடிக்கலாமா. இப்போ 10 11 21. சரிங்களா, 21. இப்போ இது 6 இது அடிச்சா 7 டைம்ஸ், இது 2 டைம்ஸ் டேன் டேபிள் அடிச்சா. ஓகேங்களா, இப்போ இந்த 2ஆல இது அடிச்சா 5 கிடைக்கும். இப்போ 55 × 7 கிடைக்குது. 55 × 7 என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 385 கிடைக்கும். சரிங்களா, அதாவது 55யும் 7யும் கிடைக்குன்னா 7 5 35 மிச்சம் 3 7 35னா 385. சரிங்களா, அப்ப 385 கிடைக்குது. சரிங்களா, அப்ப நமக்கு வந்து ஃபுல்லா இதனுடைய வேல்யூ வந்து 1ல இருந்தே கவுண்ட் பண்ணியிருந்தா 10 வரையும் கவுண்ட் பண்ணியிருந்தா 385. ஆனா நமக்கு வந்து வேல்யூ எதாவது கேட்கறாங்கன்னா 5 ஸ்கொயர் தான் கேட்கறாங்க. அப்ப நமக்கு தெரிஞ்சது 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் இது தேவையில்ல. இதுக்கப்புறமா நமக்கு தேவை என்னது 5 ஸ்கொயர் 6 ஸ்கொயர் 7 ஸ்கொயர்
8 ஸ்கொயர் 9 ஸ்கொயர் 10 ஸ்கொயர் தான் கேட்குறாங்க சரிங்களா. அப்போ நம்மளுடைய ஃபுல் ஆன்சர் வந்து என்னன்னா 385. ஆமாவா? சரி இது எழுதிடுவோம். இப்போ நம்மளுடைய ஃபுல் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இங்க 9 ஸ்கொயர் 10 ஸ்கொயர் எவ்வளோ? ஃபுல் ஆன்சர் வந்து 385 சரிங்களா. நமக்கு என்ன கேட்கறான்? இதுல தான் கேட்கறான் சரிங்களா. இது மட்டும் தான் கேட்கறான். அப்ப இது என்ன பண்ணலாம்? மைனஸ் பண்ணிடலாமா? அப்ப இதை நம்ம மைனஸ் பண்ணலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். இது எதுல ஸ்டார்ட் ஆகுது? 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர். அப்ப இதுக்கு என்ன பண்ணலாம்? அதே சேம் ஃபார்முலா தான். அப்ப இந்த இடத்துல எண்ணிக்கை யாரு? 4 சரிங்களா. அப்போ 4 சப்ஸ்டிட் பண்ணா அந்த ஃபார்முலால 4 என்ன வரும்? 5. அந்த இடத்துல வந்து 4 + 2 8 + 1 9 வரும் டிவைடட் பை 6 சரிங்களா. இப்போ 6ஐயும் எதை காமனா அடிச்சா ஈஸி அப்படின்னா இங்க ஜாக் இது அடிச்சா 3 டைம்ஸ், இது அடிச்சா 2 டைம்ஸ், இந்த 2 ஆல இந்த 4 அடிச்சா 2 டைம்ஸ். இப்போ 2 × 5 × 3. அப்போ 2 × 5 × 3 வரும் 10 + 3 30 வரும் சரியா. அப்ப 30 நம்ம மைனஸ் பண்ணுவோம். அப்ப இதோட வேல்யூ வந்து என்ன வருது? 30. இப்போ இதுக்கு நான் வந்து ஒரு நேம் கொடுத்துக்கிறேன் x சரிங்களா. ஈக்குவல் டு 385. அப்போ x = 385 மைனஸ் 30 பண்ணலாம். நம்மளுடைய ஆன்சர் 3. 5ல 0 போனா 5, 8ல 3 போனா என்ன வரும்? 5 வரும் சரிங்களா. அப்போ 355 தான் நம்மளுடைய ஆன்சர். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சரிங்களா. சேம் முன்ன போட்ட சம் மாதிரி தான் சரிங்களா. 385ல 30 போச்சுன்னா 5, 8ல 5 போனா 5, 355 ஓகேங்களா. சரி இப்போ பாருங்க நெக்ஸ்ட் சம் பாருங்க. Find the sum of the cubes of the first 25 positive integers. இது ரொம்ப ஈஸி தான் சரிங்களா. இப்போ வந்து கியூப் கேட்கறாங்க பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நேச்சுரல் நம்பர் 1 + 2 + ஃபார்முலா பார்த்தோம். இப்போ 1 2 3 ஃபார்முலா பார்த்தோம். இப்போ 1 3 2 ஃபார்முலா பார்க்க போறோம். 1 3 2 3 ஃபார்முலா பார்த்தீங்கன்னா n × n + 1 divided by 2. ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவை ஸ்கொயர் பண்ணா அதுதான் வந்து கியூப் ஃபார்முலா சரிங்களா. இப்போ என்ன கேட்கறாங்க? ஃபர்ஸ்ட் இப்போ என்ன கேட்கறாங்க? 1 cube 2 cube 3 cube plus dot 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 plus 25 cube கேக்குறாங்க சரியா. இப்போ என்ன வந்து எவ்வளோ? 25. அப்போ 25 இதுக்குள்ள என்ன சப்ஸ்டிட் பண்ணா 26 divided by 2 the whole square போட்டுடலாமா. இப்போ 2 வந்து எதாவது அடிச்சா நல்லா இருக்கும் நமக்கு. 2 இதே அடிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? 13 கிடைக்குமா. அப்போ 25 30 the whole square சரியா. பெருக்கிடுவோமா. 425 இப்போ 10 + 3 வச்சுக்கிறேன் ஓகேங்களா. இது என்ன வரும்? 250. அதோட 3 ஆட் பண்ணா 75 கிடைக்கும். இதை ஆட் பண்ணா 5 2 1 இப்போ 325 325 ஸ்கொயர் பண்ணுங்க. 325 ஸ்கொயர் பண்ணலாமா? எப்படி பண்ணலாம்? இது நார்மலாக பிரிக்க போட்டுருவோமா. 325 × 325 சரிங்களா. இல்லைன்னா 300 + 25 போட்டாலும் சரி ஓகேங்களா. சரி நம்ம இந்த ஃபார்முலா அப்படி போடலாம். a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்படி போடலாம். a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்படி போடலாம். a² b² 2ab. இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நமக்கு இது பெருக்கிறத விட. இப்போ நான் a வந்து 300 வச்சுக்கிறேன், b 25 வச்சுக்கிறேன். அப்போ மொத்தமாவே 325 தான். அப்போ ஹோல் ஸ்கொயர் தான் சரிங்களா. நான் இதை பிரிச்சுக்கிறேன். அப்போ a வந்து 300 இதை ஸ்கொயர் பண்ணா நம்மளுக்கு 3 ஸ்கொயர் பண்ணா 9 கிடைக்கும். இந்த 00 00 இந்த 0 பண்ணா டபுள், இந்த 0 டபுள் பண்ணா டபுள். அப்போ இங்க 4 0 கிடைக்கும். b பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 25 ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு 625 கிடைக்கும் ஓகேங்களா. இப்போ 2ab இருக்கு. அப்போ 2ab என்னது? இது a இது b. அப்போ 2 × 300 × 25 ஓகேவா. அப்ப என்ன கிடைக்கும்? 25 × 2 என்ன வரும்? 50 வரும். இங்க 00 இங்க 3 0 வரும். இப்போ 3 × 5 15 வரும் சரிங்களா. அப்ப என்ன கிடைக்குது நமக்கு? 50,000. அப்போ 1 2 3 போட்டுடலாமா. பாருங்க 5 2 6 5 10 10 5 6 2 5 இதோட ஆன்சர் வந்து ஓகேங்களா. 10 5 6 2 5 தான் இதோட ஆன்சர். 105625 சரிங்களா. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சரிங்களா. சரி இப்போ பாருங்க வேற என்ன பண்ணலாம். இப்போ நம்ம போட்ட ஆன்சர் ரைட்டா எடுத்துக்கலாமா. அது உங்களுக்கு போன கிளாஸ் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது வந்து நம்ம போட்ட கொஸ்டின் வந்து ரைட்டா பார்த்தீங்கன்னா இது எப்படி பிடிக்கணும்னு சொன்னா 2 2 டிஜிட்டா பிடிக்கணும்னு சொன்னா அப்ப இங்க என்ன பண்ணலாம்? 3 போடலாமா. அதாவது ஸ்கொயர் நம்பரால டிவிஷன் மட்டும் சொன்னேன். 3 × 3 வந்து என்னது? 9. 10ல 9 போனா 1. அப்போ 5 6 கீழே அடிக்கோங்க. இது வந்து 3 3 வந்து என்ன பண்ணணும்னா 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 6. இங்க ஒரு வேல்யூ போடணும், இங்க ஒரு வேல்யூ போடணும். ஞாபகம் இருக்கா இல்லையா? இருக்காது. சரி பாருங்க இங்க 2 போடலாமா. 2 போடலாம், இங்க 2 போடலாம். அப்ப 2 போட்டா என்ன வரும்? 1 2 4 கிடைக்கும் சரிங்களா.
1 to 4 இங்க 6ல 4 போனா 2 கிடைக்கும், இங்க 5ல 2 போனா 3 கிடைக்கும். சரிங்களா? 32. இப்போ இந்த 25 அப்படி கீழே இருக்குங்க. இந்த 25 அப்படி கீழே இருக்குங்க. இப்போ 3 2 2 5 இருக்கு. அப்போ லாஸ்ட்ல என்ன ஆன்சர் அப்படிங்கிறது 5 தான். அப்போ கண்டிப்பா இங்க ஆன்சர் எழுத முடியும், 5 தான் முடியும். சரியா? இப்போ என்ன பண்ணணும்னா 32 வந்து 12 உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 64 கிடைக்கும். இங்க ஒரு வேல்யூ போடணும், இங்க ஒரு வேல்யூ போடணும். ஆல்ரெடி நான் 5 போட்டேன், அப்போ இங்கேயும் 5 தான் வரும். இந்த 5 வந்து இந்த 6 to 4 5 மட்டும் கூட நமக்கு 3 2 2 5 கிடைக்கும். இப்போ பாருங்க 5 into 5 5 25 it's 2. 5 into 4 20 plus 2 22. Like you it's 2. இப்போ 5 into 6 வந்து 30 30 plus 2 32. சரிங்களா? அப்போ ஆன்சர் இதுக்கு 0 ஆகுது. அப்போ நம்ம போட்ட ஆன்சர் ரைட் தான். சரிங்களா? போன கிளாஸ் பார்த்தோம்னா இதை நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். சரியா? சரி, நெக்ஸ்ட் சமம் ஈஸி தான். ஆனா நீங்க சிம்பிளிஃபிகேஷன் பண்றது கொஞ்சம் வேகமா பண்ணணும். ஷார்ட் கட் மெத்தட் கத்துக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, find the sum of the consecutive numbers 5 cube plus 6 cube plus 7 cube plus 8 cube plus 9 cube plus 10 cube equal to கேட்கறாங்க. தமிழ்ல क्वेश्चन படிக்க பாருங்க. 5 cube plus 6 cube plus 7 cube plus 8 cube plus 9 cube plus 10 cube ஆகிய அடுத்தடுத்த எண்களின் கணங்களின் கூடுதல் என்ன? சேம் அதே மாதிரி தான், ரொம்ப ஈஸி தான். நம்மளுடைய ஃபார்முலா எதுல ஸ்டார்ட் ஆகுது? நம்மளுடைய ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா எதுல ஸ்டார்ட் ஆகும்னா 1 cube plus 2 cube plus 3 cube இப்படி ஸ்டார்ட் ஆகும் நம்மளுடைய ஃபார்முலா. m cube னா நம்மளுடைய ஃபார்முலா n into n plus 1 divided by 2 the whole square. இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. ஆனா நம்மளுடைய சம் 5 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே 5 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். நான் என்ன சொல்லிருக்கேன்? 1 cube 2 cube 3 cube plus dot நம்மளுடைய ஆன்சர் லாஸ்ட்ல 10 cube இருக்கா, அது வரைக்கும் கண்டுபிடிக்கணும். அப்ப இங்க 10 போட்டுக்கோங்க. 10 plus 1 11 by 2 the whole square. இப்போ இது அடிச்சா 5 வரும். நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? 55 the whole square. 55 எப்படி ஷேர் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், ஸ்கொயர் பண்ணலாம் அது சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு போன கிளாஸ்ல. 25 25 5 ஸ்கொயர் பண்ணா 25 5 பண்ணா 25 5 5 அப்புறமா 5 மல்டிபிள் 5 into 2 இந்த 2 ஓட மல்டிபிள் பண்ணா 25 into 2 வந்து 50 கிடைக்கும். 50 வந்து மிட் பாயிண்ட்ல போட்டு சொன்னார். அப்ப இது பண்ணா நமக்கு 2 இங்க பண்ணா 0 1 3 0. அப்போ 3025 உங்களுடைய ஆன்சர். சரிங்களா? அப்போ இதோட ஆன்சர் வந்து 3025. ஓகேவா? இது 0. ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஃபுல் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். 1 கியூப் வந்து 10 கியூப் வரையும் ஃபுல்லா இதோட வேல்யூ. ஆனா நமக்கு என்ன கேக்குறாங்கன்னா 1 கியூப் தேவையில்ல, 2 கியூப் தேவையில்ல, 3 கியூப் தேவையில்ல, 4 கியூப் தேவையில்ல. நமக்கு இதுல இருந்து தான் தேவை. அதாவது 5 கியூப் வந்து 6 கியூப் 7 கியூப் 8 கியூப் 9 கியூப் 10 கியூப் இதுதான் தேவை. அப்ப இதுல ஒரு நேம் வச்சுக்கிறேன் சரிங்களா? பிளஸ் இது நமக்கு தேவையில்லை. அப்ப இதுக்கு என்ன சொல்லுவாங்க? அப்ப இதுல என்ன யாரு லாஸ்ட் யார் இருக்கிறாங்க அவங்க தான். அப்ப n equal to 4. அப்ப நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் என்ன வரும்? 4 5 2 whole square. இதுதான் ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணா கிடைக்கும். இப்போ இந்த 2 இது அடிச்சா 2 2 into 5 10 10 ஸ்கொயர் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 10 ஸ்கொயர் பண்ணா 100 கிடைக்கும். அப்ப இந்த 100 வந்து இங்க எழுதிடலாமா? அப்போ 100 ஈக்குவல் டு நம்மளுடைய ஃபுல் வேல்யூ எவ்வளவு? 3025. அப்ப x equal to 3025 இந்த மைனஸ் இந்த பிளஸ் 100 அப்படிங்க பட்சா மைனஸ் ஆயிடும். அப்ப x equal to என்ன கிடைக்கும்? நம்மளுடைய ஆன்சர் 2 இங்க என்ன இருக்கும்? இப்போ இந்த இந்த 20 அப்படியே தான் இருக்கும். இங்க 9ல 1 வச்சா 8 கிடைக்கும். அப்ப 2825 இதோட ஆன்சர் என்னது? 2825. ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? சரி வாங்க சால்வ் பண்றோம். இப்ப பாருங்க, what is the sum of the first 100 add numbers கேக்குறாங்க. ஃபார்முலா பாருங்க 1 3 5. அதாவது ஒரு நம்பர் விட்டுட்டு ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் என்ன கேக்குறாங்க? முதல் 100 வரை உள்ள ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் என்ன கேக்குறாங்க? டைரக்ட் ஃபார்முலா n தான். n ஸ்கொயர் தான் டைரக்ட் ஃபார்முலா. அப்ப n வந்து என்னது இந்த இடத்துல 100. சரிங்களா? அதாவது என்ன கேக்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட்ல 1 3 5 7 9 11 13 15 இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. ஒன்னு விட்டு ஒரு நம்பர் போயிட்டே இருக்கும்போது ஃபைனலா இந்த மாதிரி 100 ஆட் நம்பர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? அப்போ 100 ஆட் நம்பர்ஸ் கடைசியில என்ன முடியும்னா நமக்கு 99 தான் முடிஞ்சிருக்கும். சரிங்களா? ஆனா நம்ம அதை அப்படி எடுத்துக்க கூடாது. கொடுத்துருக்கிறது என்னன்னா ஃபர்ஸ்ட் n ஆட் நம்பர்ஸ் தான் கேட்கறாங்க. அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா என்னவே 100 எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அப்போ n ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? அப்போ இது வந்து n ஸ்கொயர் பண்ணா நமக்கு வந்து 100 ஸ்கொயர். அப்போ 100 ஸ்கொயர் பண்ணா 2 0 2 0. சரிங்களா? அப்போ வந்து 4 0 10 சொல்ற மாதிரி ஆன்சர் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து டைரக்டா போட்டுக்கலாம். சரிங்களா? கேட்கிற கொஸ்டினுக்கு என்ன வந்து அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி போட்டு ஆன்சர் போதுமானது. ஓகேங்களா? இது எதுவும் புரிஞ்சுக்கிற மாதிரி எதுவும் தேவையில்லை. ஓகேவா? இப்படி பண்ணீங்கன்னு வச்சோங்க 99 வரையும் உங்களுக்கு 50 கிடைக்கும். 99 என்ன பண்ணா உங்களுக்கு 101 103
105. அப்புறம் 100 போயிட்டே இருக்கும் சரிங்களா. கிட்டத்தட்ட 200 சம்திங்லாம் உங்களுக்கு வந்து 199 கிட்ட தான் வந்து ஆன்சர் கிடைக்கும். ஆனா அதுக்கு இது எல்லாத்தையும் போட்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா 10,000 தான் கிடைக்கும். அதனால ஒரே ஒரு ஃபார்முலா n ஸ்கொயர். அப்ப n = 100 அதை ஸ்கொயர் பண்ணா அதான் 10,000 சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க. TNPSC முந்தைய ஆப்ஷன் நாங்க பார்க்குறோம். TNPSC குரூப் 1ல கேட்ட क्वेश्चंस மட்டும் பார்க்கலாம். நம்ம வந்து ஃபைனலா இந்த ஸ்பீச்சியோட முடிச்ச பின்னாடி ஃபைனல் குரூப் 4ல குரூப் 2ல வேற ஏதாவது எக்ஸாம்ல டெக்னிக்கல் எக்ஸாம்ல இல்ல அக்ரிகல்ச்சர் எக்ஸாம்ல ஏதோ ஒரு எக்ஸாம்ல கேட்ட சிம்பிளிஃபிகேஷன் क्वेश्चंस எல்லாம் பார்க்கலாம். அதுக்கு இப்போதைக்கு நமக்கு ஒரு ஐடியா மட்டும் குரூப் 1 क्वेश्चन மட்டும் எடுத்துருக்கேன். சரி பாருங்க. குரூப் 1 क्वेश्चन 2022ல தான் கேட்டிருக்காங்க. இப்போ 24லயும் 25ல நடந்த எக்ஸாம்ல எதுவும் கேட்கல. ஓகேங்களா. இந்த மாதிரி வேல்யூ இப்போது எந்த क्वेश्चन கேட்கல. சரி பார்க்கலாம். 2022 क्वेश्चन பாருங்க. கூடுதல் கான்செப்ட் கேக்குறாங்க. என்ன क्वेश्चन 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் டாட் 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 பிளஸ் 19 ஸ்கொயர். அப்ப இதோட ஃபார்முலா என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியலையா? இந்த சம் நீங்களே சால்வ் பண்ணலாம் ஈஸியா. ஃபார்முலா யார் சீக்கிரம் சால்வ் பண்றீங்கன்னு பார்ப்போம். அப்ப இது சால்வ் பண்ண என்ன வரும்? ஃபார்முலா என்ன உங்களுக்கு n plus 1 2n plus 1 divided by 6 தான் ஃபார்முலா. ஸ்கொயர்ல வந்தா நம்மளுக்கு பாருங்க ஃபார்முலா 1ல ஸ்டார்ட் ஆச்சு. 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் ஸ்டார்ட் ஆச்சு. அப்ப அதான் ஃபார்முலா தெரிஞ்சு போச்சு. இந்த லாஸ்ட் நம்பர் தான் என்ன தெரிஞ்சு போச்சு. அப்போ இந்த இடத்துல டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணலாமா? 19 20. இப்போ இங்க சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும்? 19 × 2 38 plus 39. இங்க என்ன வரும்? 6 வருமா? இப்போ அடிக்கலாமா? இப்போ இதையும் அடிச்சா 13 வரும். இங்க 2 வரும். இந்த 2 ஆல் 20 அடிச்சா நமக்கு என்ன வரும்? ஆன்சர் 10 வரும். சரியா? இது ஃபார்முலா. சரிங்களா? இது ஃபார்முலா. இப்போ இங்க 10 வரும். நம்ம ஆன்சர் எதுல முடியுது? 19 × 10 × 13 அப்படின்ற மாதிரி போயிருக்கு. அப்ப நம்ம எதாவது பெருக்கணும்? 1 பெருக்கணும் போதுமானது. 10 தேவையில்லை. சரிங்களா? அது அப்படியே 0 லாஸ்ட்ல சேர்த்துக்கலாம். இப்போ இதை பெருக்கணும் நமக்கு என்ன கிடைக்கும்? இப்போ இது எப்படி ஷார்ட்டா பெருக்கலாம்? நான் வந்து 20 - 1 போட்டுக்கலாம். சரிங்களா? 20 - 1 = 13 போட்டுக்கலாம். எனக்கு 2 × 13 வந்து எனக்கு 260. அதோட ஒரு -13. ஓகேங்களா? இப்போ 260ல 13 போயிடுச்சுன்னா நான் வந்து 10 ஃபர்ஸ்ட் மைனஸ் பண்ணிக்கிறேன். அப்போ 250 கிடைக்கும். 2ல இன்னொரு 3 போயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும்னா 247 கிடைக்கும். இந்த 10 இந்த மல்டிபிளானா 2470 மாதிரி ஆன்சர் கிடைக்கும். இல்லை நீங்க நார்மலா பண்ணாலும் சரி. இந்த ரெண்டத்தையும் பெருக்கிட்டு அதோட 10 ஆட் பண்ணாலும் சரி. நான் வந்து ஷார்ட்டா போட்டிருக்கேன். இந்த ஷார்ட் கட் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது ஃபர்ஸ்ட் 20 - 1 90 வச்சுக்கிறேன். ஓகேங்களா? 13 இந்த 20 ஃபர்ஸ்ட் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். 13 1 அப்படி பண்ணிக்கிறேன். 260ல ஃபர்ஸ்ட் 10 மைனஸ் பண்ணா 250. அதுல இருந்து ஒரு 3. ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இது 13 டைரக்டா பண்ணாம 10 3 பிரிச்சு நான் பண்ணிருக்கேன். மைனஸ் இது இப்படி தனியா பிரிச்சு பண்ணிருக்கேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல டைரக்டா பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். பாருங்க ஆப்ஷன் C-ல நம்மளோட ஆன்சர். ஓகேவா? சரி. அடுத்தது பாருங்க. TNPSC முந்தைய ஆண்டு தான். இது குரூப் 1ல கேட்ட கொஸ்டின் 2021ல கேட்டாங்க. K பத்தி காண்பிது. அது ஒரு கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. 1 cube 2 cube 3 cube plus dot 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 plus k cube equal to 44100. இதான் கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு என்ன பார்க்கணும்? அப்ப நம்மளுக்கு ஃபார்முலா எடுத்துக்கலாமா? நம்மளுடைய ஃபார்முலா என்னது? என்ன n plus 1 divided by 2 the whole square. இதான் நம்மளுடைய ஃபார்முலா. அப்ப n வந்து எவ்வளவு? இந்த இடத்துல லாஸ் ஆகுது தான் n. n இந்த இடத்துல k கொடுத்திருக்காங்க. சரியா? ஆனா என்ன கொடுத்திருக்காங்க? ஈக்குவல் டு ஆன்சர் கொடுத்தாங்க. அப்போ இந்த ஃபார்முலாக்குள்ள இதை சப்ஸ்டிட் பண்ணா நம்மளுடைய ஆன்சர் எதுல முடியுதா? நம்மளுக்கு 44100 முடியும். அப்ப n = நான் k வச்சுக்கிறேன். இடத்துல k plus 1 ஓகேங்களா? ஃபைனலா ஸ்கொயர் பண்ணிக்கலாம். by 2 = நமக்கு 44100. மீன்ல வந்து எப்படி கேட்டாங்கன்னா இதை மட்டும் கொடுத்துட்டு அது கேட்பாங்க. இப்போ ஆன்சர் கொடுத்துட்டு இந்த இடத்துல வரக்கூடிய வேல்யூ தான் கேட்கறாங்க. சரிங்களா? முன்ன வந்து இந்த எல்லா வேல்யூ இங்க வரையும் வேல்யூ வந்துடும். இந்த லாஸ்ட் இருக்கிற வேல்யூ வச்சு நம்ம சம் சால்வ் பண்ணுவோம். ஃபார்முலா போட்டு நம்ம ஆன்சர் பண்ணுவோம். இப்போ என்ன ஆச்சுன்னா ஆன்சர் கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல என்ன வேல்யூ கேட்கறாங்க. சரியா? சரி இப்போ எப்படி இதை சால்வ் பண்ணலாம் பாருங்க. எப்படி சால்வ் பண்ணலாம்? இப்போ கே அப்படியே இருக்கட்டும். k + 1 அப்படியே இருக்கட்டும். இந்த இருக்கிற ஸ்கொயர் வந்து ஓகேங்களா? அப்படியே போனா என்ன ஆகும்? ரூட் ஆயிருமா? அப்போ 44100 வரும். அப்போ 441க்கு 00 எடுத்தா உங்களுக்கு என்ன ஆகும்? உங்களுக்கு ஷார்ட்கட் தெரியும் இல்லையா? போன கிளாஸ்ல சொல்லி கொடுத்துறீங்களா? 44100 ஷார்ட்கட் என்னது? இப்போ இது எப்படி பிடிக்கலாமா? 2 1 பிடிக்கலாமா? அப்ப இதை போட்டா என்ன வரும்? 2 × 2 4 0 கிடைக்கும். 41 கீழே இருக்கணும். இது 2 கிடைக்கும். 4 கிடைக்கும். இங்க ஒரு வேலையை போடணும், இங்க ஒரு வேலையை போடணும். நான் வந்து என்ன போடுறேன்னா 41 போடுறேன். ஆனா இங்க 1 இந்த 41 பண்ணிருந்தா 41 வந்து 0 வரும். இந்த ஒரு 0 இங்க கீழே வரும். ஒரு 0 வந்து இருந்தா மேல போயிடும். சரிங்களா? அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன முடியுதுன்னா உங்களுக்கு 210 முடியுது. அப்போ
கே இந்த கே வந்து ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? கே இன்ட்டு கே கே ஸ்கொயர். இந்த கே இன்ட்டு 1 மல்டிபிள் பண்ணா கே கிடைக்கும். இங்க இருக்கிற 2 வந்து இப்படியே போயிட்டோம். சரிங்களா? அப்ப நம்மளோட ஆன்சர் முடியுது 4 to 0 முடியுது. அப்போ கே ஸ்கொயர் பிளஸ் கே ஈக்குவல் டு 4 to 0 முடியுது. சரிங்களா? 4 to 0 முடியுது. இதுல இருக்கிற வேல்யூ தான் சப்ஸ்டிட் பண்ணா நம்மளுக்கு LHS ஈக்குவல் டு RHS ஈக்குவல் ஆகும். பாருங்க நான் என்ன பண்றேன்னா எனக்கு 420 ஈக்குவல் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ கே வந்து நான் 20 எடுத்துக்கிறேன். அப்போ 20 கே வந்து 20 எடுத்தா என்ன வரும்? 400 வருமா? 400 வரும். இங்க கே வந்து என்ன எடுத்துக்கிறேன்? 20 எடுத்துக்கிறேன். 20 அப்போ 420 420 அப்போ இந்த எல்ஹெச்எஸ் போயிட்டு அடுத்து சிம்பிள் ஆயிடுச்சா? அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து 20 தான். சரிங்களா? இப்படியும் போடலாம். இது மாதிரி நம்ம ஆப்ஷன் வச்சு போடலாம். ஓகேங்களா? இல்லைன்னா வேற எப்படி போடலாம்? ஃபேக்டரேஷன் மெத்தட்ல போடுவோம். ஃபேக்டரேஷன் மெத்தட்ல போடலாமா? இதை நான் அடிச்சிடறேன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த டாபிக். அதனால இதை அடிச்சிடறேன். இப்போ பாருங்க இப்படி ஆப்ஷன் வச்சு போடலாம் ஈஸியா. வேற எப்படி போடலாம்னா உங்களுக்கு ஃபேக்டரேஷன் உங்களுக்கு ஆனா இந்த ஃபேக்டரேஷன் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் கொஞ்சம் டைம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது கே ஸ்கொயர் கே இந்த இடத்துல டேர்ம் வந்து அப்படியே போயிடும். சரிங்களா? 420 ஈக்குவல் டு 0 இதான் ஃபேக்டரேஷனோட ஃபார்மேட். இப்போ இட்ஸ் ஃபேக்டரேஷன் ஃபார்மேட், அதாவது கார்னர் மெத்தட்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஸ்கூல்ல ஃபிஃப்த்ல இப்போ மல்டிபிள் பண்ணா 420 கிடைக்கும். நம்மளுக்கு அடிஷனல் சப்ட்ராக்ஷன் பண்ணா 1 கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல யாருமே 1 இருக்கான்னு அர்த்தம். கே ஸ்கொயர் பிளஸ் 1k மைனஸ் 420 ஓகேங்களா? 420 எப்படி பிரிக்கலாம்? 20 1 20 பிரிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஆன்சர் வந்து +1 ஓகேங்களா? இப்போ 21 20க்கு போனாதான் நமக்கு +1 கிடைக்கும். 21 20 போனாதான் 1 கிடைக்கும். அப்போ எதுக்கு நான் மைனஸ் கொடுக்குறேன்? இதுக்கு மைனஸ் கொடுக்குறேன். அப்போ இந்த ஃபேக்டரேஷன்ல எது மைனஸ் வருதோ அதுதான் நம்மளுடைய ஆன்சரா கன்சிடர் பண்ணுவோம். சரிங்களா? அப்போ -20 தான் ஆன்சர் வருது. அப்போ இதை தான் நம்ம வந்து கே உடைய மதிப்பா வந்து கன்சிடர் பண்ணுவோம். சரியா? சரி இப்போ பாருங்க. இப்போ டைரக்டாவும் சொல்லலாம், இல்லைன்னா இதை வந்து பிரிச்சு கூட சொல்லலாம். எப்படி பிரிக்கலாம் பாருங்க. இப்போ இப்போ இந்த இடத்துல இதை அடிச்சிட்டுங்களா? சரி பாருங்க. இப்போ நம்ம வந்து என்ன பண்றேன்? இப்போ கே ஸ்கொயர் இந்த 1க்கு பதிலாக என்ன பண்றோம்? 21k ஓகேவா? -20k -420 ஈக்குவல் டு 0. சரிங்களா? இப்போ பாருங்க காமனா கே வெளியே இருக்கா? ஒரு கே வெளியே எடுத்துடலாம். இந்த ஒரு கே இந்த ஒரு கே வெளியே எடுத்துட்டா இங்க k + 21 இருக்கும். இங்க பாருங்க நார்மலா இது வந்து 20 வெளியே எடுத்துறேன் நான். சரிங்களா? அப்போ கே உள்ள இருக்கும். இங்க வந்து என்ன இருக்குன்னா 21 இருக்கும். இங்க மைனஸ் இருக்கிறதுனால இங்க பிளஸ் இருக்கும். சரிங்களா? அப்போதான் இங்க வந்து மைனஸ் தான் கிடைக்கும். மல்டிபிள் பண்ணும்போது. சரிங்களா? மைனஸையும் பிளஸையும் தான் மைனஸ் கிடைக்கும். ஓகேவா? இது ஒரு பேர் இது ஒரு பேர். இந்த பேர் வந்து தனியா இது மட்டும் வெளியே தனியா இருக்கு. K20 தனியா இருக்கா? இப்போ இதுக்கு 0 கொடுத்தீங்கன்னா இங்க இருக்கிற 20 வந்து அப்படியே போனா பாசிட்டிவ் 20 மாறிடும். அதே மாதிரி k + 21 = 0 கொடுத்தீங்கன்னா k அப்படியே போச்சுன்னா -21 ஆயிடும். அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து யார் பாசிட்டிவா கொடுக்குறாங்களோ அதை தான் இருக்கும். அப்போ k = 20 தான் நம்மளோட ஆன்சர். ஓகேங்களா? புரிஞ்சுங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து k = 20. இது LHS = RHS போடலாம், இல்லை இந்த மாதிரி ஃபேக்டரேஷன் போடலாம். சரிங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி வாங்க போகலாம். அடுத்த சம் பாருங்க. TNPSC கேட்ட கொஸ்டின் தான். முந்தைய ஆண்டு வினாக்கள்ல 2021 குரூப் 1 கேட்ட கொஸ்டின் பாருங்க. A = 65 பவர்ல பாருங்க 265 மற்றும் B = 264 + 263 + 262 + ... + 2 power 0 கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இப்போ என்ன எனக்கு கொடுக்கப்பட்டது இது பின்வருவற்றில் எதுவுமே இங்கிலீஷ்ல கூட ஒன்றும் கிடையாது. இங்கிலீஷ்ல தமிழ் பெரிய வித்தியாசம் கிடையாது. இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா இங்கிலீஷ்ல எப்படி கன்சிடர் பண்றாங்கன்னா பி வந்து ஏவோட 1 அதிகமா இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏ வந்து பிஏ விட 1 அதிகமா இருக்கு. இங்க வந்து ஏவும் பியும் ஈக்குவலா இருக்கு. இங்க வந்து பி வந்து ஓகேங்களா? பி வந்து ஏவை விட எத்தனை மடங்கு அதிகமா இருக்கு? ஏவை விட 2 power 64 மடங்கு அதிகமா இருக்குன்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல எது உண்மைன்னு கேக்குறாங்க. சரி போட்டுக்கலாமா? இப்போ இவ்வளவு பெருசு இல்லையா? இவ்வளவு பெருசு இருக்குங்க. நம்ம பண்ணிப்போம். ஷார்ட் பண்ணிப்போம்னா இப்போ நான் என்ன பண்ண போறேன்? இங்க 65 இருக்கு இல்லையா? இதை நான் வெறும் 5 எடுத்துக்க போறேன். இந்த இடத்துல 64 எடுத்துக்க போறேன். 63 3 எடுத்துக்க போறேன். இந்த இடத்துல 62 வெறும் 2 எடுத்துக்க போறேன். சரிங்களா? ஓகேவா? புரிஞ்சுங்களா? ஓகே. இப்போ பாருங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா நான் சும்மா ஒரு ஷார்ட்டா எடுத்துக்கிறேன். 61 62 இது டாட்டா வருமான்னு தெரியல. ஒரு நிமிஷம் இருங்க. சரி பாருங்க. இந்த சம்மு பெருசா லென்த்தா போகும். இது வந்து நம்ம வந்து ஃபைனலா வந்து ஃபைனல் யூனிவர்சிட்டி கொஸ்டின்ல பிச் பண்ணும்போது ஒரு 2 கிளாஸ் கழிச்சு இதை வந்து ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு இது எப்படி ஷார்ட்டா போடலாம்னு பாருங்க. சும்மா நாமளே வந்து என்ன பண்றோம்னா A = 2 2 5 வச்சுக்கிறேன் நான். சரிங்களா?
b நான் என்ன பண்ண போறேன்னா சரிங்களா 2 பவர் 4 பிளஸ் 2 பவர் 3 பிளஸ் 2 பவர் 2 பிளஸ் 2 பவர் 1 இங்க வந்து 2 பவர் நாட் இருக்கு சரிங்களா 0 இருக்கு. இப்போ இங்க நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ a வந்து 2 பவர் 5 பண்ணா நமக்கு ஆன்சர் என்ன வரும்? a வந்து 32 வரும். ஓகேங்களா 2 into 2 into 2 into 2 வந்து 5 வாட்டி பண்ணா 32 வரும். இந்த இடத்துல b பாருங்க, b நான் வந்து இது பண்றேன். 2 பவர் 4 என்ன வரும்னா 16 வரும். இதை பண்ணா நமக்கு 8 வரும். இதை பண்ணா நமக்கு 4 வரும். இதை பண்ணா 2 வரும். இப்போ இது வந்து என்னதுன்னா 2 பவர் 0 இருக்கு இல்லையா, இரண்டுக்கு மேல 0 இருந்தா 0 இருந்தா என்ன சொன்னா 1. அதாவது ஃபார்முலா வந்து a நாட் ஈக்குவல் டு 1 சரிங்களா, இதான் ஃபார்முலா சரியா. அப்போ இந்த a உடைய வேல்யூ என்ன இருந்தாலும் மேல 0 இருந்தா அதோட ஆன்சர் 1 இப்படிதான் எடுத்துக்கணும். இப்போ பாருங்க இது ஆட் பண்ணுங்க 16 8 வந்து 24 24 into 4 வந்து 28 28 plus 2 வந்து 30 30 plus 1 வந்து 31. அப்போ இங்க a வந்து என்னவா இருக்கு நம்மளுக்கு 32 இருக்கு, b வந்து என்னவா இருக்கு 31 இருக்கு. அப்போ a வந்து b விட 1 அதிகமா இருக்கு. அப்போ நம்மளுடைய ஆப்ஷன் எது கரெக்டா இருக்குன்னு பாருங்க. அப்போ a equal to b plus 1 எங்க இருக்குன்னு பாருங்க. a equal to b plus 1 எங்க இருக்குன்னா ஆப்ஷன் b ல இருக்கு பாருங்க சரிங்களா. இது ஆப்ஷன் ஆப்ஷன் b, இது ஆப்ஷன் a, இது ஆப்ஷன் c, இது ஆப்ஷன் d. அப்போ நம்மளுடைய ஆன்சர் வந்து b சரிங்களா. a விட b வந்து 1 அதிகமா இருக்கு சரிங்களா. சரி இப்போ பாருங்க அதெல்லாம் நினைக்கிறேன் ஒரே நிமிஷம் அதெல்லாம் முழு நிறைய இருக்கு சொல்லலாம் முடிச்சிடலாம் பாருங்க. இப்போ இது என்ன பண்ணலாம் பாருங்க, ரொம்ப ஈஸி தான். இது 2017 ப்ரூவ் பண்ணல கேட்ட விஷயம் பாருங்க. 11 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர் 13 சென்டிமீட்டர் டாட் 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 24 சென்டிமீட்டர் ஆகியவற்றின் முறையே பக்க அளவுகளாக கொண்ட 14 சதுரங்களின் மொத்த பரப்பை கண்டு கேட்கறாங்க. அப்போ இந்த சதுரம்னா என்ன மீனிங்? சதுரம்னா என்ன பார்க்கலாம்? சதுரம்னா என்னது? சதுரத்துக்கு என்ன பார்க்கலாம்? சதுரம்னா என்ன பண்ணலாம் ஏ ஸ்கொயர் சொல்லுவாங்க, பரப்புக்கு என்ன பண்ணலாம் ஏ ஸ்கொயர் சொல்லுவாங்க. அப்போ இங்க ஸ்கொயர் இருக்கு. அப்போ நம்மளுடைய கண்டிஷன் என்ன வரும்? இப்போ ஏ வந்து ஸ்கொயர் இருக்கு, அப்போ என் ஸ்கொயர் மெத்தட் இருக்கா? அப்போ என் ஸ்கொயர் மெத்தட் என்ன மீனிங்? அப்போ என் ஸ்கொயர் மெத்தட் என்ன மீனிங்னா 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் டாட் 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 என் ஸ்கொயர், இதுதான் அதுக்கான மீனிங். அப்போ ஃபார்முலா என்னது? n into n plus 1, இங்க வந்து 2n plus 1 divided by 6 வரும் சரிங்களா. ஆனா நம்ம கொஸ்டின் வந்து எதுல கேட்கணும்? 11ல இருந்து கேட்கும், மினிமம் தான் சரிங்களா. கொஸ்டின் என்ன கேட்கலாம் 11 ஸ்கொயர் என்ன 12 ஸ்கொயர் என்ன கேட்கலாம். ஒரு கொஸ்டின் புரிஞ்சு நினைக்கிறேன். 11 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர் 13 சென்டிமீட்டர் இந்த மாதிரி 24 சென்டிமீட்டர் வரை முக்கியமா பக்க அளவுகளாக ஒவ்வொரு எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு சதுரம் ஓகேங்களா ஸ்கொயர். இது வந்து 11, இந்த பக்கம் 11 மல்டிபிள் பண்ணா 120 கிடைக்கும். அதாவது இப்படி போட்டுருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் 12 இந்த பக்கம் 12 இதை மல்டிபிள் பண்ணா 12 ஸ்கொயர் கிடைக்கும் ஓகேங்களா. இதை சொல்றோம். அதே மாதிரி 13 இந்த பக்கம் 13 போட்டா எடுத்தீங்கன்னா 13 ஸ்கொயர் கிடைக்கும். அதே மாதிரி 14 15 16 17 18 19 20 21 22 23 24 வரைக்கும் கேட்கறாங்க. அப்போ ஃபைனலா நம்மளுக்கு எதுவும் புரியுதுன்னா 24 ஸ்கொயர் புரியுது. அப்போ நம்ம ஃபைனலா உங்களுக்கு என்னன்னு எடுத்துப்போம். அப்போ இது என்னன்னு எடுத்துச்சா இது என்ன சப்ஜெக்ட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 24 25 49 கிடைக்குமா? அப்போ 6, அப்போ 6 இதை அடிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? 4 கிடைக்குமா? அப்போ 4 into 25 into 49, அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து 4 into 25 வந்து 100. அதோட வந்து 49 இது பண்ணா நமக்கு ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும்? 4900 கிடைக்கும் சரியா. அப்போ இது வந்து என்ன மீனிங்னா ஃபுல் வேல்யூ நம்ம எடுத்துக்கிறோம் சரிங்களா. அதாவது இப்போ இந்த லெவல்ஸ்ல நம்ம வந்து கன்சிடர் பண்றது என்னன்னா 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் டாட் டாட் இதை கன்சிடர் பண்ண போறாங்க சரிங்களா. இதை கன்சிடர் பண்ண போறதுல ஓகேவா ஃபுல் வேல்யூஸ் கன்சிடர் பண்ண போறீங்க. இப்போ 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் டாட் 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 கன்சிடர் பண்ண போறோம். ஆனா நமக்கு வந்து 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் டாட் 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 இங்க வந்து நம்மளுக்கு என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் 11. அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ வந்து 10 ஸ்கொயர், இது வரையும் நமக்கு தேவையில்லை. அப்போ இங்க வந்து எதுவும் ஸ்டார்ட் ஆகுது 11 ஸ்கொயர் 12 ஸ்கொயர் டாட் 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 24 ஸ்கொயர், இது ஒன்று தான் தேவை. அப்போ இதுக்கு எக்ஸ் நேம் வச்சுக்கலாம். அப்போ இது நம்மளுக்கு தேவையில்லை. அப்போ இதுக்கு ஃபார்முலேட் எடுத்தாங்கன்னா n into n plus 1 2n plus 1 divided by 6. அப்போ n வந்து என்னது 10 இருக்கு. அப்போ 10 11 இங்க 10 போட்டா 21 divided by 6. இந்த 6ஐயும் 10 எடுத்து 5 டைம்ஸ் இந்த 3 டைம்ஸ் 3 ஓட 20 7, அப்போ 55 into 7. அப்போ 55 into 7 வந்து 385 சரி. அப்போ நம்ம ஆன்சர் வந்து 385 plus x இதோட வேல்யூ
ஈக்குவல் டு என்ன கிடைக்குது 4900. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 4900 385 போயிடுச்சுன்னா நம்மளோட ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா உங்களுக்கு இந்த இடத்துல 4 பாருங்க, கிட்டத்தட்ட பாருங்க ஆன்சர் மாற்றம் பாருங்க. எதுல இருக்கு 3 இருக்கு, இங்க 4 இருக்கு, இங்க 2 இருக்கு. கிட்டத்தட்ட 490 385 போச்சுன்னா கிட்டத்தட்ட 450 சம்திங் தான் வரும். அப்போ ஆன்சர் 4.15. சரிங்களா? இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் உங்க ஆன்சர் ஆகும். சரிங்களா? இப்படி போடலாம் கெஸ் நினைக்கிறேன். சரியா? லாஸ்ட் சம் வந்துட்டு இந்த கிளாஸ் வச்சுக்கோம். பாருங்க, டிஎன்பிசி முந்தைய ஆண்டு வினாக்கள்ல குரூப் 2015 கேட்ட கொஸ்டின் பாருங்க. முதல் எண் இயலடிகளின் திட்ட விளக்கம் என்னன்னு கேட்கறாங்க. இதுக்கு ஒரு பெரிய டெபினிஷன் இருக்கு, நமக்கு அது தேவையில்லை. இதுல ஆன்சர் வந்து n ஸ்கொயர் ரூட் ஆஃப் n ஸ்கொயர் மைனஸ் 1/12. இதை வந்து மெமரி பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. சரிங்களா? இதை பத்தி நம்ம வந்து அடுத்த வீடியோல பார்ப்போம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் த வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.